நரசிம்ம புராணத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுல பிரகலாதனுடைய பிறப்பை பத்தி சொல்லும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா ஹிரண்யகசிபு என்ன பண்றான் அப்படின்னா அதனுடைய மனைவி கயாதுவோட சேர்ந்து இணைஞ்சிருக்கான் குழந்தை பெறுவதற்காக. ஸோ அந்த குழந்தை பெறக்கூடிய அந்த சமயத்துல ஒரு காட்டுல வசிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மரத்துக்கு கீழே அவங்களுடைய ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல அவங்க 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இணைஞ்சிருக்கக்கூடிய சமயத்துல மேல 2 பட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா 2 பட்சிகள் நாராயண ஏதோ பேசிட்டு இருக்கு. நாராயண பத்தி விஷயங்கள் ஏதோ பேசிட்டு இருக்கு. பேசிட்டு இருக்கும் போது இந்த நாராயண சப்தத்தை என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஹிரண்யகசிபு கேட்கிறான். கேட்டுட்டு அவனுக்கு கோவம் வந்துருச்சு. நாராயணன் பேரை சொன்னா கோவம் வரும். என்ன பண்றான், சி போ பறவைகளை எப்ப பார்த்தாலும் நாராயணன் சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாராயணன் இவனும் வாயில சொல்லிக்கிட்டே இருக்கா. சொல்லக்கூடிய அந்த சமயத்துல என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய சக்தியை தன்னுடைய மனைவி கிட்ட அனுப்புறான். சோ அந்த சமயத்துல தன்னுடைய சுக்கிரமானது மனைவி கிட்ட போய் சேரும் போது அவன் என்ன பண்றான், நாராயண சப்தத்தோடையே அப்படி மனைவியோடு இணையும் போது என்ன ஆகுது அப்படின்னா அப்படிப்பட்ட ஆத்மாவானது உள்ள நுழையுது அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுதான் கர்ப்போதன சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. நம்ம வேத கலாச்சாரத்துல குழந்தை பெறுறது அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒரு விஷயமா பார்க்கப்படுறது கிடையாது. அது ஒரு சம்ஸ்காரமா பார்க்கப்படுது. அதையும் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. சம்ஸ்காரம் அப்படின்னா சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் சீர்திருத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா சாஸ்திரமே நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மனுஷனை எப்படி சீர்திருத்துறது, மிருகத்துக்கு எப்படி ஒருவனை மனுஷனா மாத்துறது அப்படின்ற விஷயம் சொல்லி கொடுக்குது. ஸோ அதுக்கு எப்படி சொல்லி கொடுக்குது அப்படின்னா பிறப்புல இருந்து, அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றுல அவன் உருவாகக்கூடிய காலத்துல இருந்து என்ன பண்ணும், அவனை சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அப்படி நம்ம நல்ல புத்தியோட பகவானுடைய சிந்தனையிலோட நம்ம எப்ப குழந்தை பெற முயற்சி பண்றோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஆத்மாக்கள் நமக்குள்ளார பிறக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம தீய எண்ணத்தோட இல்ல காமத்தோட கோபத்தோட இல்ல மற்ற எண்ணங்களோட நம்ம எப்ப குழந்தை பெற ஆரம்பிக்கிறோமோ அப்ப குழந்தைகள் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட எண்ணத்தோட தான் அந்த குழந்தைகள் பிறக்கும். அதனால குழந்தைகளை சொல்லி நம்ம குற்றம் கிடையாது. நம்ம எப்படிப்பட்ட எண்ணத்தோட எப்படிப்பட்ட மனப்பான்மையில குழந்தைகள் ஈன்றெடுக்கிறோமோ அது போலதான் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி